ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, குதூகலமா இருக்க போறாங்க? கன்னிராசிக்காரங்களுக்கு ஏன் ஒரு கூட்டம் இருக்குன்னா, இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுமா சார்? ஆமாம், எல்லா முயற்சியுமே வெற்றி தான். இவங்களால முடியாதுன்னு ஒரு விஷயம். கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் குறிப்பா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசி பெண்களை திருமணம் முடிக்கணும்னா காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடுமா? அதாவது காதல் கன்னிராசிக்கு இயல்பாகவே உண்டு. எந்த கடவுள் வழிபாடு உகந்ததா இருக்கும்? நம்மளுடைய கன்னி ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் பகவான். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத இந்த குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆமா. ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வரும். இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சம் அடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள்ல பொதுவாகவே சொன்னா காதல் தான், கண்ணினாலே காதல் தான். எப்போ பார்த்தாலும் சுத்தி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க, ஒரே லவ்வபிளான ஆட்கள்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே கன்னிராசிக்காரங்களை கேட்டா, போமா நீ வேற சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, குதூகலமா இருக்க போறாங்களா? அதாவது நீங்க சொன்னது உண்மைதான். கன்னிராசிக்காரங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20% 30% கூட்டம் இருக்க தான் செய்யும். காரணம் என்னென்னா, கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடியது. அன்பு பாசத்துக்கு மட்டும் போதும். நீங்கள் எனக்கு பணம் காசு கொடுக்க வேண்டாம், நான் உன்ட அன்பு கொடுக்கேன், நட்பாயிரு அன்பாயிரு, இது மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எனக்கு பணம் கொடுத்தா தான் என் கூட இருக்கணும், நீ பெரிய லெவலில் இருந்தால் தான் என் கூட இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்புங்கிறது 0 அப்படிங்கிறதான்
கன்னி ராசி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா. அதேபோல் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன் ஒரு கூட்டம் இருக்குன்னா, இவங்ககிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிரன் இவங்களுக்கு வலு இழக்கிறார். அப்போ இந்த இடத்துல தனக்குன்னு சொல்லி எடுத்து வைக்காம பிறருக்குன்னு எடுத்து வைக்கிற ஒரு கூட்டம் தான் நம்ம கன்னிராசி கூட்டம். ஸோ இந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் இல்லைன்னா தான் பிரச்சனை. ஆனால் என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 வருடத்துக்குள்ள கன்னிராசி என்பவர்களுடைய ஒரு ஒரு கூட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. ஸோ அந்த தன்மை இப்போ 2 பேராக இருக்கலாம், இல்லை 3 பேராக இருக்கலாம். ஸோ ஏன்னா போலியான உறவுகள் எல்லாமே, போலியான நட்புகள் எல்லாமே, போலியான நபர்கள் எல்லாமே இவங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து அந்த கூட்டம் எல்லாமே என்ன விஷயத்துக்கான கூட வந்திருக்குன்னா பணத்துக்காக இருந்தது. ஏதோ ஒரு தேவை பூர்த்தி செய்யணுங்கிறக்காண்டி கன்னிராசி கூட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது போதும், நம்ம வேலை முடிஞ்சோம்னு எஸ் ஆகிட்டாங்க. இவங்க ஒரு மனசுக்குள்ள கவலையோட ஏன்னா இவ்வளோ நம்பணும், இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தாங்கன்னு நினச்சோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அதுவும் கன்னிராசி என்பர்களில் ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் எதுக்கு வேலை போச்சுன்னே தெரியல. 3 வருடத்தில் நான் பல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வேலை போச்சுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க நம்ம நிறைய பார்க்குறோம். அதேபோல் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம தலைவர்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யார்கிட்ட கேட்டாலும் சரி, கீழே கமாண்ட்ஸோட போட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்க. 5 வருஷமாக 3 வருஷமானா அதிகமாக 3 வருஷம் வரும், அதை விட 5 வருஷம் வரும். தூக்கமே இல்லைங்க, படுத்து தூங்கினா கூட படாத பாடுபடுறோம், வானத்தை பார்த்தா ரோலிங் ஆகுது பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்பில் நிறைய அழுத்தம் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்காத விஷயங்கள், நிலைக்காத விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தான் கிடைக்கும், நிலைக்கும் அப்படிங்கிற தன்மையில் குரு பகவான் இவங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்க, அதே போல் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் இவங்களுடைய 5ஆம் வீடான மகரத்தை பார்க்க, அதே போல் இவங்களுடைய 7ஆம் வீடான நம்முடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் பார்க்க, 7ஆம் இடத்துல கண்டக சனியாக வச்சு செய்யக்கூடிய சனி பகவான் டைரெக்டாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனதுலேருந்து இவங்க கல்யாண வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் போராட்டம் அளவே கிடையாது. இவங்க பார்ட்னர் கூட ஒரே வீட்டில் கூட இருந்துடலாம், வெளி உலகத்துக்கு இவங்க என் மனைவி, இவர் என்னுடைய கணவர்னு சொல்லிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றோட சந்தோஷமாக இருந்தாங்களான்னா வாய்ப்பு ரொம்ப குறையும். கண்டிப்பாக சார். இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுமா சார்? ஆமாம், எல்லா முயற்சியுமே வெற்றி தான். இவங்களால முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் நன்மையாக இருக்க போகிறாங்க, இவங்க கூட சேர்ந்து அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார். கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது சார் குறிப்பாக? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி பெண்களை திருமணம் முடிக்கணும்னா அவங்க 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். கன்னிராசி பெண்கள் மிகப்பெரிய ஒரு மென்மையான அன்பான பாசமான அக்கறை அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி பெண்கள். ஸோ இப்படிப்பட்ட பெண்களை கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஒரு பாலை உருட்டி அடின்னு அடிப்போமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கன்னிராசி பெண்களுடைய காலம், சிங்கப்பெண்ணேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிரித்த முகத்துடன் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் சிறப்பாக கொடுக்க போகிறார். இவங்க படிப்பில், வேலையில், அதே போல் குடும்பத்தில் இனிமே தான் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உண்டு. கன்னிராசி பெண்களை கணவருடைய குடும்பத்தார் எந்த அளவுக்கு காயப்படுத்துனாங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை குரு பகவான் மூலமாக கன்னிராசி பெண்கள் உறுதியாக கொடுப்பாங்க, சாதனை புரிவாங்க. கண்டிப்பாக சார். காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடுமா? அதாவது காதல் கன்னிராசிக்கு இயல்பாகவே உண்டு. இப்போ கொஞ்சம் அதிகமாக உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ ஏன் இப்போ உண்மையான காதல்னு சொல்லிகிட்டே இருக்கோம்னா, பொதுவாகவே இது ஒரு கலியுகம். கண்டிப்பாக காதலுங்கிற போர்வையில் நிறைய ஏமாற்றங்களை கன்னிராசி பெண்கள் சந்திக்கிறாங்க, ஆண்களும் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் உண்மையான காதல் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில்
திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் கன்னி ராசிக்கு 7ஆம் வீடான மீனத்தை குரு பகவான் பார்க்குறனால, சனி பகவானும் இணைந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக திருமண பாக்கியம் இவங்களுக்கு கைகூடும். குருவும் சனியும் இணைந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் அது நிலையாக இருக்கும். அப்போ நிலையான தன்மையில் நம்ம கன்னிராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இப்பொழுது இருக்குங்கிறது உண்மை. அதே போல் கன்னிராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை மூலமாக கிடைக்கும். கண்டிப்பா சார். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னா எந்த கடவுள் வழிபாடு உகந்ததா இருக்கும்? நம்மளுடைய கன்னி ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் பகவான். அவர் தான் கன்னி ராசியில் மூல திரிகோணம் பெற்று உச்சம் பெறுகிறார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பெருமாள் வழிபாடு கன்னி ராசிக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக உறுதியாக இருக்கும். ஃபாலோ பண்ணாங்கன்னா வாழ்க்கை வெற்றியாக. கண்டிப்பா சார். குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.